பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியா, அங்கீகரிக்கும்படியா, ஏற்புடையதாய் மாற்றிக்கொள்ளும்படியா நன்றியோடு கூட கர்த்தரை சோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். க்ளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு சோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஷெகினா மகிமையினால இந்த ஆலய கட்டிடம் முழுவதுமா கர்த்தர் நிரப்ப வேண்டும். தேவ பிரசன்னம் நிறைந்து காணப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் உயரவும் நீ சுகந்த வாசனையா எங்கள் ஆராதனை முகர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலக்கி போடும் ஆண்டவரே. இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தரே ஆசீர்வதிக்கும்படியா பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வசனம் சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாடல் ஆராதனை ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கில் அவர்களிலே என்று சொல்லி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். 2003 பாடலின் இயேசுவை பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே. இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. சோத்திரமே இயேசுவை பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவை பாத்திரரே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தேன். ஏற்றிய தீபத்தால் இதயம் நிறைந்த இயேசுவின் அன்பினாலே. ஏற்றிய தீபத்தால் இதயம் நிறைந்த இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் சோத்திரமே இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் சோத்திரமே இயேசுவை பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவை பாத்திரரே. உலக மேன்மையும் நஷ்டமாய் எண்ணிடுவே, உலக மேன்மையும் நஷ்டமாய் எண்ணிடுவே. சிலுவை சுமப்பதை லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பே. சிலுவை சுமப்பதை லாபமாய் நினைத்தே சாத்தானை முறியடிப்பே. ஆயிரம் சோத்திரமே இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே
பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீ, சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீ. துன்பத்தின் மிகுதிய தோய்வுகள் வந்தால் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். துன்பத்தின் மிகுதிய தோய்வுகள் வந்தால் ஆவியில் மகிழ்ந்திடுவேன். ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன், பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன். எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வாழவேன். எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வாழவேன். ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அல்லேலூயா சோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. அல்லேலூயா சோத்திரம் இயேசுவே வாரும் என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓர் ரோஜா. ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே, ஆயிரம் சோத்திரமே இயேசுவே பாத்திரரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. ஆமென். இந்த காலவேளையில் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கூடாதது ஒன்றுமில்லையே, இதன் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை என்று பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். பாடலின் 622 பாடலின். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே.
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. ஆமென். பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசு. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசு. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே.
லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, யாவின் மகள் பிழைத்தாலே. எழுந்திரு என்று சொன்னாரே, யாவின் மகள் பிழைத்தாலே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே, வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. எப்பதா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையில் பேசினானே. எப்பதா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையில் பேசினானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். Praise மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாமே கூடும். இந்த கால வேளையில Thank you. விடுதலை Thank you, நாயகன் Jesus. வெற்றியை தருகிறார் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை Thank பாடி you, மகிமைப்படுத்தும். 61 பாடலின் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் உற்சாகமா கரங்களை தட்டி வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன
இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் ஒரு விசை கரங்கள் தட்டி வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு விடுதலை தந்திருக்கிற இந்த காலையில் நம்ம எழும்பி அவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம யாவரும் எழும்பி நின்று அவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உற்சாகமாய் கரங்களை தட்டி கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த கால வேளையில் கண்மலையின் மறைவில் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம்,
ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தேன். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தேன். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையில் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலை மறைவில நம்மை வைத்து உள்ளங்கையில நடுவில் அவர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தினார், ஏந்தினார், சுமந்தார், பாதுகாத்தார், சுகபலன் ஜீவனை தந்தார். அப்படியே கைகளை உயர்த்தி நன்றியோடு கூட எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, நீ செய்த உபகாரங்கள் ஏராளம் ஆண்டவரே, அதற்கு என்னால் ஒன்று செலுத்த முடியாது. ஒருவேளை என்னுடைய காணிக்கையை செலுத்தி அதற்கு ஈடு செய்ய முடியாது ஆண்டவரே. ஒன்றே ஒன்று நாங்கள் செய்ய முடியும். எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். அல்லாஹ்காரபா ஓஷியாரா ரியாந்தாராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Glory, glory, glory. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Lord. ஆண்டவரே, இயேசு நாமம் மேலான நாமம். Thank you, Jesus. Glory, glory, Jesus. ஆண்டவரே இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், முழங்கால்கள் முடங்கும். ஆமென். நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானவே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானவே. இயேசுவே உம் நாமமே மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. பாவம் போக்கும் பரிசுத்த நாமம் இதே. மனுக்குலத்தின் பாவத்தை தீர்க்கிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். ஹல்லேலூயா. பாவம் போக்கும் பரிசுத்த நாமம் இதே. சாபம் மாற்றும் சர்வ வல்ல நாமம் இதே. எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்த நாமமே. பாவிக்காக தன் ஜீவனை தந்த ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தில் மாத்திரமே பாவ மன்னிப்பையும் விடுதலையும் பெற முடியும். இயேசுவே உம் நாமமே மேலானதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, உன்னதமான நாமத்தை, பரிசுத்த நாமத்தை, பாவம் போக்கும் அந்த நாமம். ஓ glory, glory. ஆமென். மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம்
எல்லா நாமத்திலும் மேலானதே. சேராமீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் நீரே பரிசுத்தரே. சேராமீன்கள் போற்றிடும் உன்னதங்களில் வாசம் செய்கிறவர், 1000-10,000 தூதர்கள் கர்த்தருக்கு முன்பாக விழுந்து பணிந்து அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றி துதிக்கிற அந்த உன்னதமான நாமத்தை போற்றிடும். முழங்கால்கள் முடங்கிடும், நாவு யாவும் போற்றிடும். கைகளை உயர்த்தி இயேசுவே உன் நாமமே மேலானதே. ஆமென். எல்லாருமா சேர்ந்து இயேசுவே உன் நாமமே மேலானதே மேலானதே. மறுபடியும் இயேசுவே ஆமென். glory glory glory. மேலானதே மேலானதே. இயேசுவே உன் நாமமே glory hallelujah. மேலானதே மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். அந்த நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். அவரை நாம் ஆராதிக்கிறோம். சேராபீன்கள் அவருக்கு முன்பதாக முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். ஆனால் நாம் கரங்களை உயர்த்தி கண்களை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியா. ஆமென் ஆமென். அந்த உன்னதங்களில் வீற்றிருக்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஓ glory. எல்லாருமா சேர்ந்து எல்லா நாமத்திலும் மேலானதே இயேசு நாமம், மேலான நாமம், நாமத்திலும் மேலானதே. Thank you Holy Spirit. இப்படியே கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. பாவம் போக்குகிற ஒரு உன்னதமான நாமம், பரிசுத்தம் உள்ள நாமம் ஆண்டவரே. சேராபீன்கள் கேராபீன்கள் போற்றி துதிக்கிற உன்னதமான நாமம், 1000-10,000 தூதர்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற அந்த நாமம். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் ஆண்டவரை கிரீடங்களை உமக்கு முன்பாக வைத்து they fall prostrate before you to worship you Lord. ஆனால் எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம், எங்க கைகளை உயர்த்தி உம்முடைய நாமத்தை சொல்லி, அந்த மேலான நாமம், உன்னதமான நாமம், உன்னதமான நாமம் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் விடுதலையை தருகிற நாமம் ஆண்டவரே, அற்புதம் செய்கிற என் இயேசுவின் நாமம் ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை தொட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இது அசைபாடும் ஆண்டவரே, எங்கள் மேல் அசைபாடும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். ரோமர் 4 வசனம் 19லிருந்து 23. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல,
நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கண்களை முடிச்ச நல்ல தகப்பனே, வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. நீர் எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. உம்முடைய சத்தத்தை கேட்கவும் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிவோம். கர்த்தர் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் விசுவாசத்தில் பலவீனனாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆதியாம் 18ஆம் அதிகாரம் 17 கூட கொஞ்சம் வாசிட்டு அதுக்கப்புறம் 18க்கு போவோம். 17 அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று சொல்லிக்கொண்டு முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறார். ஏன்னா அவர் உலக கூற்றின்படி அவருடைய சரீரம் எப்படி என்பதை அவருக்கு தெரியும். 100 வயது, என் சரீரம் செத்திருக்கிறது. அதாவது இருக்கிற ஆனால் சரீரம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றதல்ல. ஆனால் ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார். 120 வருஷம் வாழ கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போவும் இந்த அவருடைய சரீரத்தின் பலவீனங்களை குறித்து, அவருடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்ததை குறித்து அவர் யோசிக்கல. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டார். ஆமென். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அப்போதுதான் அவர் சொல்கிறார், ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லு. இப்போ ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம் பலவீனங்களை மாற்றுகிறார். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாய் இருக்கிறது. இப்போ 18வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். 18 சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு. அந்த வழிபாடு நின்று போனால பிள்ளை பெற முடியாது. மெடிக்கலி whom is unfit to conceive. அந்த கர்ப்பம், அதனால்தான் 17வது அதிகாரத்தில் அந்த கர்ப்பம் செத்து போயிருந்தது. ஆமென் சொல்லுவோமா? ஆனால் உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை அவனை பலப்படுத்தினது. இன்றைக்கும் ஆண்டோடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தினோம். உலக பிரகாரமாய் பார்க்கும்போது, சரீர பிரகாரமாய் பார்க்கும்போது, அவனுடைய வயதை பார்க்கும்போது, அவனுடைய மன எண்ண ஓட்டங்களை பார்க்கும்போது பலவீனந்தான். ஆனால் அவன் ஆண்டவர் சொன்னது விசுவாசித்ததுனால அவன் விசுவாசத்தில் பலவீனனாக இருக்கவில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்த வேண்டும். அநேகருடைய விசுவாசம் இன்றைக்கு பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையானது இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தத்தக்கதாக விசுவாசத்தில் நாம் எல்லாரும் வல்லவர்கள் ஆக வேண்டும். இந்த 12வது வசனம், ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து அவர் சொல்றான், நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். They both consider their body to be unfit to conceive a child. அவர் 2 பேருடைய சரீரமும் ஒரு பிள்ளையை பெறுகிறதுக்கு ஏற்றதா இல்லை. அவங்களுடைய எண்ணம் சரிதான், அவங்க யோசிக்கிறது சரிதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். ஆனால் அப்படி செய்யாதபடி ஆண்டவர் மனுஷனை மண்ணினால உருவாக்கி அவனுடைய நாசில அவருடைய சுவாசத்தை ஊதினார். ஆமென். அல்லேலூயா. Medically, if you consider, it cannot be happen. ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில்
எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்துல எல்லாம் கூடும். உலக பிரகாரமா பார்க்கணும், மருத்துவ சாஸ்திரப்படி பார்த்தோம்னா ஒன்றுமே அங்க சாத்தியமா இல்லை. அந்த 13வது வசனம், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். சாரா உள்ளத்துல நகைத்தாள். அப்படிதான் 17வது வசனம் அதிகாரத்தில் பார்க்க. சாராள் உள்ளத்துல நினைக்கிறார், நான் கிழவியா இருக்கிறேன், என் ஆண்டவர் வயது சென்றவராக இருக்கிறார், எங்களுக்கு இப்ப பிள்ளை பெறுகிறதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறு இருக்குதா? இல்லை. அதை நினைத்துதான் அவ நகைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். நீ நகைக்கலாம், இது கூடாது. She consider both husband and wife their physical structure பார்க்கிறார். She consider both the husband and wife's age factor. It cannot happen. Medically it cannot happen. ஆனா தேவனால எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுவோம். அந்த 14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்துல உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஆமென். 10 months உற்பவ கால திட்டம். அந்த உற்பவ கால திட்டத்துக்கு பிறகு நான் வருவேன், சாராள் ஒரு பிள்ளை வச்சிருப்பான். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். 15வது வசனம், சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை, நகைத்தார். என்றார். You laughed. I know. நான் சொன்னது அது நகைப்பா தான் இருக்கும். ஏன்னா 2 பேருமே சரியா தான். நான் முதிர் வயதா இருக்கிறேன், என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து இருக்கிறது. இட் cannot be possible. அது சாத்தியக்கூறே இல்லை. ஆனா அவன் விசுவாசிக்கிறான். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறான், கர்த்தரால ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது, மனுஷரால் கூடாதது தேவனால எல்லாம் கூடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த மெசேஜ் ஆன தலைப்பை ஒரு 3 நாளைக்கு முன்னால எடுத்து அதை மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டேன். நான் பாடல்களை எடுத்தேன். இந்த கூடாதது ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. கோயிலில் இருக்கிறவங்க பாச இந்த பாட்டு தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ செய்தியை ஆயத்தப்படுத்துகிற செய்தியை கொடுக்கும்போது தான் தெரியுது, எல்லா பாடலுமே ஆண்டவர் அற்புதமாக இந்த செய்திக்கேற்ற ஒரு பாடல், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தத்தக்கதான பாடல். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த 19:26 சொல்கிறது, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவனுடைய நிச்சயமாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன். ஒன்றுமில்லை, நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் என் தேவன் நமக்கு இதை செய்வார் என்ற விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதும். மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால எல்லாம் கூடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபு 42 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆமேன், ஆமேன். எல்லாருமா சொல்லுவோம். நீங்க எழுதிக்கிடுங்க, வீட்டில் போய் வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமேன். கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பிள்ளையை தர வேண்டும். அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். 15:5 கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி அவனை நோக்கி. எத்தனை பிள்ளையை கொடுத்தார் ஆண்டவர் ஆபிரகாம்? என்னையா
வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானா எண்ணு. நாளே கூடும். அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமா இருக்கும். ஆமேன். எப்படி? எண்ணக்கூடாத நட்சத்திரங்களை போல. நட்சத்திரம் நான் என் தலைக்கு மேல மாத்திரம்தான் இருக்குது, அப்படியா? இல்ல, வானம் எங்க தெரியல, எங்க முடியுதுன்னு தெரியல. இந்த பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான் பார்க்கிற இடமெல்லாம் அது இருக்கிறது. அப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கோம்னா அது ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அந்த ஆசீர்வாதம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். நீ அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை எண்ண கூடுமானா எண்ணு, உன் சந்ததி அவனமா இருக்கும். ஆமேன். ஆனா கொடுத்தது ஒரே ஒரு பிள்ளை தான். அவர் மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் அவர் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த ஆபிரகாமை அவர் சொன்னது அன்றைக்கு சொன்னாரு, நட்சத்திரங்களை எண்ண கூடுமான எண்ணு, உன் சந்ததி அவனமா இருக்கும். ஆமேன். அடுத்த வசனம் 6வது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆமேன். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. இப்ப வாசிங்க சிஸ்டர். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் nothing, he could not give a child. அவன் ஒரு பிள்ளையை பெறுகிறதற்கு அவன் சரீரம் ஒத்துழைக்காது, சரீரம் செத்து இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்னது அப்படியே சின்ன பிள்ளை போல விசுவாசித்தான். அதுதான் அவன் பலவீனனா இருக்கவில்லை, அந்த விசுவாசத்துல அவன் பலமுள்ளவனா இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப கர்த்தர் அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளையை தான் தரார். ஆமென். ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணினவர். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்வார். ஆமென், ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். If God says something, he will fulfill it. ஆமென் சொல்ல மாட்டீங்க? நான் இங்கிலீஷ்ல சொன்னதுனால சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் ஒன்னு சொன்னா அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார், செய்து முடிப்பார். ஆமென். நல்ல ஆமென் சொல்லுவோம். எபேசியர் 3:20 சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணாதான். ஆமென். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் சரீரம் செத்திருக்கிறது, என் மனைவியுடைய கர்ப்பம் செத்திருக்கிறது, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் அதை பெருசா போடுங்க. Now unto him that is able to do exceedingly abundantly above all that we ask for thing according to the power that worketh in us. நமக்குள்ளே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஆமென், ஆமென். தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. மத்தேயு 14:31 ஆண்டவர் அவளை பார்த்து மூழ்கி போகிற அந்த சூழ்நிலைமையில உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நீ நல்லா தானே வந்த, நான் வரட்டுமான்னு கேட்டேன், சரின்னு சொன்னேன். இறங்கி கடல் மேலே நான் மாத்திரம்தான் நடக்கணும், நீயும் நடக்கணும்னு விருப்பப்பட்ட. அதுவும் அவருடைய விசுவாசம். ஆமென். போட்டு விட்டு இறங்கிட்டார். இதே ஆட்கள் தான் காற்று அதிகமாக அடிக்கும் போது, ஐயோ ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, கவலை இல்லைன்னு சொன்னேன். காற்று அதிகமாக அடித்தாலே பயப்படுறேன். இவன் இறங்கி கடல் மேலே நடக்கிறான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அல்லேலூயா, நல்லா ஆமென் சொல்லுவோம். as long you look at him, அவரையே பார்த்துட்டு நடக்கும்போது நீ ஒன்றும் முடுகி போக மாட்ட, அடிந்து போக மாட்ட. ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார்.
நாம் வெட்கப்பட்டு போகணும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, இப்பவும் உங்கள் அநேகர் விசுவாச குறைவாக இருக்கிற உங்களை அமிழ்ந்து போகிற நிலைமை, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி அவன் சூழ்நிலைமையை பார்க்குறான். அவன் பிறந்ததுலேருந்து கடலை பார்த்து வளர்ந்தவன். நடந்து போகும்போது ஒன்றும் பிரச்சனை, ஆஸ் லாங் இஸ் லுக்கிங் அட் ஜீசஸ். அவரை இயேசுவை பார்த்து அவர் சொன்னார், அவர் வார்த்தையின்படி இறங்கி நடக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே பார்க்குறேன், கடல்லாம் பார்க்கல, கொஞ்சம் அப்படி பார்த்தார் சூழ்நிலைமையை. ஆண்டவர் விட்டுடுற தேவன் அல்ல, பரிதாபிக்கிற தேவன். கையை கொடுத்து, அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்ட? அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்பது தேவ திட்டமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு சோதரம். மார்க்கு 9:23. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் சோதரம். ஆண்டவர் சொல்றாரு, அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றத அப்படியே விசுவாசம். உனக்கு இல்லையா? ஒண்ணும் இல்லை. 24 உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இன்னைக்கு நாம கேட்கலாம், ஆண்டவர் சோதனம். இது எப்படி ஆண்டவர்? கேன்சர், நீ செத்து போயிடுவேன் டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாஸ்டர் ஆண்டவர் பேசி சொல்றாரு, ஆண்டவர் உன்னை பூரணமாக சுகமாக்கின. விசுவாசித்தா அந்த மனுஷன் சொல்றனா, பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ. ஆண்டோடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆண்டவருக்கு சோதரம். தேவநாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் அற்புதமானவர். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஆண்டவருக்கு மகிமை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான நாமே செல்வோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முழு விசுவாசம். ஆண்டவர் மேலே முழுசுமா நம்பி ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினால சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளையை பெற்றான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்தார். ஆண்டவர் அப்படியே விசுவாசத்தினால சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தான். சரீரம் செத்து போனது, கர்ப்பம் செத்து போனது. ஆனால் கர்த்தருடைய வேதம் எபிரேயர் 11:11 சொல்லுகிறது, அவர் பலன் பெற்று பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளையை பெற்றான். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். இன்னைக்கு என்னெல்லாம் ஆண்டவர் சொல்றாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தினால பலவீனனாய் இருக்கவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவனாய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் நாம் வல்லவர்கள் ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, நாங்களும் அப்படியே விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்காமல் எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும். நாங்கள் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆக வேண்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே நாங்களும் ஆபிரகாமை போல ஆண்டவரே விசுவாசத்தில் பலவீனராய் இருக்கவில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இப்போ எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. முழு நிச்சயமாக நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவரே, அப்படி நாங்களும் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இப்போ
தொடுவீராக. எந்த சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதமான சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. என்ன பிரச்சனை, என்ன போராட்டத்தோடு வந்திருக்கிற அந்த போராட்டத்தில் நீங்கி உங்கள் உள்ள குமுறல் இயேசுவின் நாமத்தில் கடலை காற்றை பார்த்து அமைதலான், கடலை பார்த்து இறையாது என்று சொன்னார். இப்போது உன் வாழ்க்கையில் அமைதி உண்டாக, சமாதானம் உண்டாக. நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் நாமம் மகிமைப்பட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாமும் விசுவாசத்தில் வல்லவர்களாக தேவன் நமக்கு உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்தும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்று வென்று கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.